ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. திஸ் இஸ் தமிழரசி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPS RRB. RRBயில் PO கிளர்க் ரெண்டு இருக்குது. அதில் நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PO தான். அதோட ஓவர்வியூ, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் எப்படி வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுவே வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன ஓவர்வியூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸை இன்னைக்கு பார்ப்போம். அதுல என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன சிலபஸ், என்ன வேகன்சி எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ, பாஸ்ட் 4 இயர்ஸா வந்து எவ்வளோ வேகன்சி இருந்தது, எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருந்தாங்க, மெயின்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது, அதை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோல ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு தந்தா வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுல தான் நம்ம பார்க்க போறது. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் RRB அப்படிங்கிறது யார் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து IBPS PO-க்குள்ள தான் வருது. ஓகேங்களா? IBPS PO தான் வந்து RRB PO கிளர்க் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. IBPS அப்படிங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன், அந்த போர்டு தான் வந்து நமக்கு PO கிளர்க். அதே மாதிரி IBPS PO கிளர்க் ரெண்டுமே வந்து IBPS SO, இது எல்லாமே வந்து IBPS கீழே தான் வருது. ஃபர்ஸ்ட் இதோட வேலை என்ன, RRB POல என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி, என்னென்ன ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லோன் ப்ராசஸிங், பிரான்ச் ஆப்ரேஷன், இது எல்லாமே பண்ணுவாங்க. கிளர்க் என்னென்ன ஒர்க் வந்து விட்டுட்டு போறாங்களோ அது எல்லாமே வந்து யார் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னா PO தான் வந்து முடிச்சு வைக்கணும். ஓகேங்களா? இவங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், 2 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்து ப்ரொமோட் ஆவாங்க. இதுதான் வந்து இவங்களோட ரோல். நெக்ஸ்ட் இதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரியில ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். அப்பதான் நம்மளால எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 18 to 30 இயர்ஸ் தான் வந்து இது அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ். ஓகேங்களா? இதுலயே வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு கேட்டகரி, ஜென்ரல், OBC, SC, ST, இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேட்டகரியை பேஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் வந்து SC, STல வந்து 5 இயர்ஸ் வரையும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு, லைக் வந்து TNPSC எக்ஸாம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸே இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம் பேங்கிங், SSC, ரயில்வேஸ், இதுலலாம் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. பர் கொஸ்டின் எத்தனை கொஸ்டினா இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுல 1/4 தான் வந்து இதோட நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் ஒரு கொஸ்டினுக்கு இருக்கு அப்படின்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கா போகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் சேலரி அலோவன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பேவே வந்து RRB POல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000 பர் மந்த் வந்து கொடுக்குறாங்க. இதுலயே வந்து கிராஸ் சேலரி எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ 58,000, அப்ராக்சிமேட்லி 58 to 71,000 இருக்கும். இதுல இன்ஹான்ஸ் சேலரியா எவ்வளோ வருது அப்படின்னா 43,000ல இருந்து 47,000 வரையும் வந்து இன்ஹான்ஸ் சேலரியா வருது. இதுல அலோவன்ஸ் வந்து எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க. லைக் வந்து DA, HRA, டிராவல் அலோவன்ஸ், மெடிக்கல் அலோவன்ஸ் இருக்கும். எங்கேயாவது வந்து அக்கமடேஷன் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அலோவன்ஸும் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் அலோவன்ஸும் இருக்கு. இது பத்திலாம் வந்து ஃபுல்லா வந்து பிரீஃபா போன வீடியோலயே ஒரு முறை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூணு இது இருக்கு, 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், அடுத்தது மெயின்ஸ், நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகேங்களா? லாஸ்ட் DVலாம் வந்து இன்டர்வியூலயே வந்து செக் பண்ணி அனுப்பிடுவாங்க. POக்கு தான் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சு எக்ஸாம் இருக்கும். கிளர்க் எல்லாத்துக்குமே வந்து 2 தான் இருக்கும், ஒன்னு ப்ரிலிம்ஸ், இன்னொன்னு மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா RRB PO ப்ரிலிம்ஸை பொறுத்த வரையும் 2 செக்ஷன் தான் இருக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. ஒன்னு ரீசனிங், இன்னொன்னு குவான்ஸ். ஓகேங்களா? ஈச் செக்ஷன்ல வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இத்தனை இயரா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலா வந்து டைமிங் கொடுத்துருவாங்க. 80 கொஸ்டின் 80 மார்க்ஸ் 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவரால் டைமிங் கொடுத்துருவாங்க, 45 மினிட்ஸ் அப்படின்னு. ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த போன வருஷத்துலதான் வந்து டைம் ஸ்பிட் அப் பண்ணாங்க. செக்ஷனல் டைமிங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன இயர்ல தான் கொண்டு வந்தாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு 25 மினிட்ஸும் குவான்ஸ்க்கு 20 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் தான் இருக்கு. குவான்ஸ், ரீசனிங், நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி பேஸ்ட் ஆன் அந்தந்த கேட்டகரியை பொறுத்து தான் வந்து அது மாறும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிறது RBAலையும் RRBலையும் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லா செக்ஷன்லயுமே வந்து 40 கொஸ்டின்ஸ் தான் இருக்குமா? ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் வந்து 20 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் சேர்த்தீங்கன்னா தான் 1 மார்க்கே வரும். ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் ரீசனிங்க்கும் குவான்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்ஸ், எக்ஸ்ட்ராவா 10 மார்க்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இது ரெண்டும் 40 கொஸ்டின், 40 மார்க்ஸ். டைமிங்கும் பார்த்துக்கோங்க. குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இது மூணுத்துக்கும் 30 மினிட்ஸ். கம்ப்யூட்டருக்கும் ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 15 மினிட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலாக 200 கொஸ்டின், 200 மார்க், 2 hours அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து செக்ஷனல் டைமிங் பிரிச்சது போன இயர்ல தான். இதுவும் வந்து ஓவரால் டைமிங் 2 hours தான் இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. இதெல்லாம் சேர்த்து மெயின்ஸ்ல 200 மார்க்ஸா இருந்தாலும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 200 மார்க்ஸை 100க்கு கன்வெர்ட் பண்ணி 80 மார்க்ஸா வந்து 80% வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூல எடுக்கிற மார்க்ஸை 20%க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து நமக்கு ஓவராலா வந்து இன்டர்வியூல ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு லாஸ்ட் ஃபைனல் கட் ஆஃபா வந்து வரும். ஓகேங்களா? ஃபைனல் மார்க் அதுல தான் வரும். சிலபஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ரீசனிங் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இதுலயே பேங்கிங் அவேர்னஸும் இன்க்ளூடிங்கா இருக்கும், அப்புறம் குவான்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, கம்ப்யூட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து என்னென்ன கட் ஆஃப் இருந்தது, எவ்வளவு வேகன்சி இருந்து அப்படின்னு பார்க்க போறோம். 2021ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து டோட்டல் வேகன்சி தான் வந்து 473003 அப்படிங்கிறது. இதுல தமிழ்நாடுக்கான வேகன்சி மட்டும் தனியா பாத்தீங்கன்னா 228. எவ்வளவு கட் ஆஃப் தமிழ்நாடுக்குன்னா 67.48 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி 2022ல வந்து தமிழ்நாடுக்கு வேகண்டே இல்லை. பட் வந்து 2759 வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லா சேர்ந்து ஆல் ஓவர் இந்தியா இவ்வளோ வேக்கண்ட் இருந்தது. அதுல கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 65.13. இதெல்லாம் வந்து டைரக்டா வந்து நான் இந்த கட் ஆஃப் சொன்னதெல்லாம் வந்து ஜென்ரலுக்கான கட் ஆஃப். ஜென்ரலுக்கு தான் எப்பயுமே ஹை கட் ஆஃப் இருக்கும். நெக்ஸ்ட் 2023ல இவ்வளோ வேக்கண்ட் 2560 அப்படிங்கிறது. தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா 66 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் வந்து 73.5 இருந்திருக்கு. 2024 லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டோட்டல் வேக்கண்ட் வந்து 5026 அப்படிங்கிற 5000 கிட்ட இருந்திருக்கு. அதுல தமிழ்நாடுக்கு 220 வேகன்சி தான். 65.13 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான தமிழ்நாடுல ஜென்ரலுக்கான கட் ஆஃபா இருக்கு. இப்போ 2025க்கு IBPS கேலண்டர் வந்துருச்சு. அதுல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல நடக்க போகுது. ஜூலை 27, ஆகஸ்ட் 2, 3ல நடக்க போகுது. செப்டம்பர்ல வந்து மெயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 13th டேட்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவராலா கொடுத்திருக்க கட் ஆஃப். கேட்டகரி வைஸா இப்படிதான் வந்து கட் ஆஃப் இருக்கும். ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டிக்கு எல்லாம் தனித்தனி கட் ஆஃப் இருக்கும். 2024லயும் 2023லயும் வந்து இந்த கட் ஆஃப்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க ஓவராலா வந்து மேஜரா வந்து 83.25. லோ கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38.38ல இருந்து 83 வரையும் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதுவே 2024ல பாத்தீங்க அப்படின்னா 39ல இருந்து 65 வரையும் கட் ஆஃப் இருந்திருக்கு. சரிங்களா? இதுலயே வந்து அடுத்ததா வந்து ப்ரிப்பரேஷன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி டைம் டேபிள் போட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.